ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? ஞாபகம் இருக்குதா? சில வருடங்களுக்கு முன்பதாக உங்களுடைய திருச்சபைக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். அதனால் ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஞாபகம் இல்லாது இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்லை. என்னுடைய பெயர் பைசோன். ஆமாம், பரவாயில்ல. எத்தனை பேருக்கு பைசோன் பேர் தெரியும்? ரொம்ப நாளைக்கு பின்பு வந்ததுனால உங்கள்கிட்ட அதை கேட்குறேன். பைபிள் அப்படி ஒரு பேர் இருக்குது தெரியுமா? வாசிங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முதலாம் ஆற்றுக்கு, ஆமாம், எங்கள் அப்பா சொந்த ஊர் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம். எங்கள் அப்பா ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் தீவிரமாக இருந்ததுனால எனக்கு பைபிள் நேம் தான் வைக்கணும் என்று சொல்லி அந்த பைசோன் என்ற பெயரை போட்டிருக்காங்க, வைத்திருக்கிறார்கள். அது எங்கள் அம்மாவும் உண்டு. நம்ம எல்லாருமே பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்போம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் வேதம் அதை அதிகமாக வலியுறுத்துகிறது. எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இந்த நியாயத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லோரும் ஒரு நாள் பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருந்திருப்போம். இப்போது நமக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. இப்போ பிள்ளைகளாக இருக்கிறவங்க உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு, ஆமாம், இது ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு காரியம்தான் பிரியமானவர்களை. வேதம் அதை வலியுறுத்துகிறது, தேவன் அதை விரும்புகிறார். நீங்கள் செய்திக்கு முன்னால் கொஞ்ச நேரம் வாசிக்கலாம். லேவியராகமம் 19:2-3 வாசிங்களா? அவர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு சிலருக்குன்னு சொல்லலை, சில பேருக்குன்னு சொல்லலை. அவர் சொல்கிறார், சபை அனைத்திற்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் பரிசுத்தர். அவர் அழகாக ஆரம்பிக்கிறார். எப்போ? நான் பரிசுத்தர் ஆகையினால அப்படின்னு சொன்னவர் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தது வாசிங்க. உங்களில் அவனவன், அவர் பாருங்களா, உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும், 2 பேரையுமே கொண்டு வந்திருக்கிறாரு. நான் அப்பா பேச்சை தான் கேட்பேன், அம்மா பேச்சை கேட்க மாட்டேன். அப்பா கொஞ்சம் அதிகாரம் உள்ளவருங்கிறனால அப்பா பேச்சை என்ன செஞ்சுறது? பிள்ளைங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்றது, அப்பாவுக்கு கொஞ்சம் பயப்படுறது, அம்மாவை மதிக்கிறதே இல்லை சில வீட்டில். ஏம்மா நீ சும்மா இருமா. இப்போ நீங்கிற வார்த்தை ரொம்ப சர்வ சாதாரணமாக மக்கள் மத்தியில் என்ன செய்யுது? ஆமாம், முன்னால் நீன்னு சொன்னால் எல்லோரும் அப்படி பார்ப்பாங்க. பெரியவங்களை நீங்கள் நாங்கன்னு பேசணும்னு விரும்புவாங்க. ஆமாம், இப்போ ஏம்மா நீ சும்மா இருமா அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துடுது? சர்வ சாதாரணமாக வந்துடுது. ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன், தெளிவாய் சொல்லிட்டார். என்ன செய்யணுமா? பயம் இருக்குதா? உங்களை நீங்கள் யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், பயந்து இருக்கணுமா? பயந்து இருக்கணுமா? இது கட்டளை பிரியமானவர்களே. வேதம் சொல்கிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. ஏன் இதை சொல்றார் அப்படின்னா, நீங்கள் பயந்து இருந்தா, நீங்கள் சும்மா பயந்து இல்லை, நீங்கள் நன்மையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் இன்னும் திருமணம் ஆகாது இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லாது இருக்கலாம், அல்லது பெற்றோராய் மாறாது இருக்கலாம், திருமணம் ஆகாது இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, உனக்கு நன்மை. வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், நியாயம்
அவர் சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்காக நீ உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் பயந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த நன்மையை இந்த பூமியில நீங்க எந்த பொன்னாலும் பொருளாலும் வேற எந்த விதத்திலும் சம்பாதிக்க முடியாது. அந்த நன்மையை சம்பாதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு ஒரு வழி சொல்லுகிறார். இது யாராலும் கொடுக்க முடியாது. அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது, அதிகாரியால் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது, யாராலும் கொடுக்க முடியாது. உனக்கு நன்மை உண்டா இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்குனா வியாதியோடு இல்லை பிரியமானவர்களே, ஆரோக்கியமாய் நீங்கள் சந்தோஷமாய் நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கணம் பண்ணணும். ஒரு சபைகளில், ஒரு மீட்டிங்கில், ஒரு சொந்த பந்தம் 4 பேர் இருக்கும்போது உங்கள் அப்பா உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னால் அங்கே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதான் கணம் பண்ணுவதுக்கு சமம். அங்கே மூஞ்ச காட்டிக்கிட்டு முகரையை காட்டிக்கிட்டு, எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க, மூஞ்ச புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? அங்கே மூஞ்ச காட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவொடனே நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேம்மா, ஆனால் நான் தெரியாமல் பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவது சரி, மன்னிப்பு கேட்பது சரி. அடுத்த முறை அந்த தப்பை என்ன செய்யக்கூடாது. நீங்கள் மதிக்கலைன்னா உங்கள் பெற்றோரை வெளியூர்லேருந்து யார் வந்து மதிச்சிருவா? இந்த குறை சொல்கிறது இருக்கு இல்லையா, அதை சொல்கிறது கோல் சொல்லக்கூடாதுங்கிறது. நீங்கள் குறை சொல்கிறதே அதுக்கு பேர் கோல் சொல்கிறது. நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்கிறது தான் கோல் நினைக்கிறோம். நீங்கள் சபைகளில் உங்கள் தாய் தகப்பனை மதிக்கலைன்னா அது கோல் சொல்வதுக்கு சமம். பிரியமானவர்களே, குறை சொல்வதுக்கு சமம். அவர் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகளில் எல்லாம். அதே லேவியராகமம் 19, 16, 17, 18 வாசிங்க. கோல் சொல்லி திரியாயாக, நான் கர்த்தர். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. சகோதரனை உன் உள்ளத்திலே. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடோம்னா வெளியே என்ன செஞ்சிருவோம்? அன்பா இருப்பது போல காட்டிக்கொள்வோம் வெளியே. ஆனால் வேதம் சொல்கிறது, உன் சகோதரனை உள்ளத்திலே பகைக்க கூடாது. பிரியமானவர்களே, சகோதரனை உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாதான்? தாய் தகப்பனை உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? அவமதிக்க கூடாது. இவங்களுக்கு வர வேலையே இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் இவங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, வெளியே சொல்ல முடியாது சில நேரங்களில். அதனால உள்ளத்தில் என்ன செஞ்சிடறது? அதில் சகோதரனை தானே போட்டிருக்கு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, வேதம் அப்படி தான் சொல்லுது. பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்யக்கூடாதான்? உள்ளத்தில் பகைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிங்களா லேவியராகமம் 20, 7, 8 வாசிங்களா. அது சொல்றார், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், அப்படியானால் தான் நான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். அடுத்தது, கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள்னு சொன்னவர் அடுத்தது பிரதானமாக சொல்கிறார். எல்லாமே கட்டளை இருக்கு பிரியமானவர்களே, அதுல விசேஷமாய் சொல்கிறார், தூஷிக்க கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தகப்பனையும் தாயையும் என்ன செஞ்சிடக்கூடாது? வயது முதிர்ந்திருக்கலாம், உங்க அளவுக்கு அவங்க அப்டேட் ஆகாம இருக்கலாம், உங்க வேகத்துக்கு அவங்க இணையா வராது இருக்கலாம், உங்களுடைய நாலேஜ் அவங்களுக்கு இல்லாது இருக்கலாம். ஆனால் தகப்பனையும் தாயையும் என்ன செய்யக்கூடாதான்? தூஷிக்க கூடாது. பிரியமான, சபிக்க கூடாது, தூஷிக்க கூடாது, அவமதிக்க கூடாது, கனஈனம் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, என் கட்டளைகளை காத்து நடவுங்கள்னு சொன்னவர் எடுத்த உடனே அதை தான் சொல்றாரு. நீங்க வீட்டில் போய் வாசிங்க. லேவியராகமம் 20, 17, 18 அழகாய் சொல்லுகிறார். என் கட்டளை 7, 8 என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை சொல்லிட்டு சொல்றாரு. உன் தகப்பனையும் எவ்வளோ அதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறாரு பார்த்தீங்களா? நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. யாத்திராகமம் 20 கற்பனைகள்லாம் சொல்லுவார். முதல்ல ஒரு 4 கற்பனை அவருக்கு நல்லதை சொல்லியிருப்பார். நீ வானத்தில் பூமியில் வேறு தெய்வத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னெல்லாம் சொல்லிட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கொலை செய்யாதுன்னு சொல்லலை, விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லலை, இச்சியாதுன்னு சொல்லலை, களவு செய்யாதுன்னு சொல்லலை. முதல்ல சொன்னார். யாத்திராகமம் 20 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க.
உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே உங்களுடைய நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கட்டளைகள்ல பிரதானமான கட்டளை. பிரியமானவர்களே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னிடத்தில் அன்பு கூறணும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்காக நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, முதல்ல ஆண்டவர் சொன்னதெல்லாம் அந்த என்ன தெரியுமா, அவருக்கான காரியம். இந்த உலகத்தில் நம்ம வாழுவதற்கு பெற்றோரை கனப்படுத்தணும் பிரியமானவர்களே, அது கிடைக்காது. எனக்கு ஒரு தம்பியை தெரியும், தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது அப்பாவை என்ன செய்யலை, மதிக்கலை, கனம் பண்ணலை. கொஞ்ச நாள் கழிஞ்சது, தகப்பனார் மறிச்சிட்டாரு. இவன் மனம் திரும்பிட்டான். இப்போ நடந்த சம்பவம், நான் உங்கள்கிட்ட கதை சொல்ல வரல, நடந்த சம்பவம். பிள்ளைகளே, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிங்க. இன்றைக்கி மனம் திரும்பி இப்போ ஒரு சில வருஷங்களா, ஒரு 4 வருடங்கள் ஆயிட்டு, இப்போ அவன் அழுகுறான். எங்கள் அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், எங்கள் அப்பா இருந்தால் நான் அவங்கள கனப்படுத்தணும், எங்கள் அப்பா பேச்சை கேட்கணும், எங்கள் அப்பாவுக்கு பிரியமாக வாழணும், எங்கள் அப்பான்னா எனக்கு உசுருன்னு இப்போ சொல்கிறான். அப்பாவை என்ன செய்ய முடியல, அப்பா பேச்ச என்ன செய்ய முடியல. என் பிள்ளைகளே, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் யார் முடிக்கிறா, உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வேதம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்படின்னா இது கட்டளை. பிரியமானவர்களே, நீங்கள் வாஞ்சிங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக பலன் தருவார். இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கார். பெற்றோர்கள் குறைவுகள் காணப்படலாம், நீங்கள் அதை என்ன செய்யாதீங்க, பெருசாக எடுக்காதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்களாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீங்க, பாக்கியவான்கள். பெற்றோருக்காக ஒருவேளை குறைவுகள் காணப்படுமானா, நிர்வாணம் காணப்படுமானா மூடுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க உங்களுக்கு பிரியமாக உங்களுக்கு தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துவார். ஓகே, நீங்கள் ஏசாயா 58:11 வாசிங்க. செய்திக்கு நேரம் போகலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். ஆமென். எல்லாரும் கண்கள் மூடி 1 நிமிடம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. எங்களோடு பேசும், உங்களுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மொத்தமாக நடத்தினா நல்லா இருக்கும், ஆனால் அவர் நித்தமும் நடத்துவேன்னு என்ன செஞ்சிட்டாரு, வாக்கு கொடுத்துட்டார். அதை மாற மாட்டார். என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை. சங்கீதம் 89:34 வாசிங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று தேவன் விளம்புகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால ஆண்டவர் சொல்லிட்டாரு. கர்த்தர் எப்படி நடத்துவாரா, அந்த நித்தமும் நடத்துறதுல நீங்கள் உண்மையாக இருந்தா, நாம் உண்மையாக இருந்தா, நம்ம சம்பூர்ணமாக இருந்தா, நம்ம அதில் முறுமுறுக்காமல் இருந்தா, நம்ம கீழ்ப்படிந்து இருந்தா, நம்ம விசுவாசித்து இருந்தா நம்மளை உயர்த்துவார். பிரியமானவர்களே, படிப்படியாக உயர்த்துவார், ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார். அதான் சொல்றார், நித்தமும் நடத்தி மகா வறட்சி. இந்த பூமி ஃபுல்லாக வறட்சி வரலாம், எல்லாருக்கும் வறட்சி வரலாம், வறுமை வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்வாராம், போஷிப்பேன்னு சொல்லலை, எப்படி போஷிப்பாராம், திருப்தியாக்குவாராம். போதுன்னு சொல்கிற அளவுக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிதான் சொல்வார், போதுன்னு சொல்கிற அளவுக்கு திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு, நீங்கள்லாம் கவனிக்கிறீங்களா,
பிள்ளைகளே கவனிங்க, தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வரும். அவர் சொல்றாரு, நீங்களாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத இந்த பிந்திய பகுதி மிக ஆசீர்வாதமான பகுதி. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீங்க ஆதியாகமம் 12:2 வாசிங்க. ரெண்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, இதுவரைக்கும் சந்தோஷம், என்னை ஆசீர்வதிச்சு என்னை பெரிய ஜாதியாக்கி என் பேரா, இதுவரைக்கும் சந்தோஷம். ஓகே, இதுக்கு அப்புறம் சொல்றாரு யாருக்கு? திருச்சபைக்கு. சொல்லுங்களேன், வாய்த்தது டக்குன்னு சொல்ல முடியுங்களா? நீங்க யாருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க? சத்தமா. திருச்சபைக்கு, ஊழியர்களுக்கு, தேவராஜ்யத்துக்கு, இந்த தேசத்துக்கு, மற்றவர்களுக்கு, உங்களுடைய சத்துருக்களுக்கு. பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய். இதை தான் நம்ம ஏசாயா 58 பிந்திய பகுதியில் பார்த்தோம். நீ நீர்ப்பாய்ச்சலான நான் தோட்டமானால் என்னிடத்துல வந்து கனியை பறித்து சாப்பிட்றவங்களுக்கு தான் நான் பிரயோஜனப்படுவேன். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆறு ஓடுமானா, என்னுடைய அருகில் ஆறு ஓடுமானா நான் செழிப்பாவே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். அப்போ நம்ம யாருக்கு பிரயோஜனமாக இருப்போம்? ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துங்களா. பாட்டு அழகா பாடினாங்க. வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை பாடுங்க உற்சாகமா. போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை கர்த்தரை நம்பி காலமெல்லாம் செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை. ஹல்லேலூயா! வற்றாத நீரூற்றாவும் வளமிக்க தோட்டமாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சுற்றம், உங்களுடைய முற்றம், உங்களை சார்ந்து இருக்கிற, உங்களுக்கு மேலே வேலை செய்கிற, உங்களுக்கு அதிகாரியாக இருக்கிற, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற, உங்களுக்கு பணியாளராக இருக்கிற யாவரும் உங்களால் நன்மை பெற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொன்னவர் நம்மளை எதற்காக சிருஷ்டித்திருக்கிறாருன்னு வாசிங்களா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் ஒருத்தனை ஆரம்பிக்கல, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நற்கிரியைகளை செய்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். இப்போ வாசிங்க சங்கீதம் 30:19 இல்லைன்னா 31:19 இருக்கும். உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. போதும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை பெரியது. அந்த நன்மையை நாம் பெற்று நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா, ஆசீர்வாதமா மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய ஜெபமெல்லாம் எப்படி இருக்குது? என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரா, என்னுடைய தேவைகளை. தவறு என்று நான் உங்கள்கிட்ட சொல்ல வரலை. தவறாக பொருள் எடுத்துறாங்க, தப்பாக நினச்சிடாதீங்க, அப்படி ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு. ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன?
அதை நீங்க யோசித்தீங்களா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம் என்று எபேசியர் சொல்கிறார். அதற்காகவே அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் பெரியது பிரியமானவர்களே, அவருடைய திட்டம் பெரியது. ஆனால் நம்முடைய அறிவு என்ன தெரியுமா சொல்லும்? ஏசாயா 31:1 வாசிங்களா. சகாயம் அடையும்படி அவர் சொல்றாரு, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பாடா இருக்கட்டும், எந்த உபத்திரவமா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும், சிக்கல், ஐயோ இதை யாரும் தீர்க்க முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது சகாயம் அடையும்படி, விடுதலை அடையும்படி, ரட்சிப்பை அடையும்படி, மீட்பை பெறும்படி, ஆசீர்வாதத்தை பெறும்படி என்ன செய்யணுமா? இஸ்ரவேலுடைய நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா பிரியமானவர்களே. பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் அவர் சொல்றார், எகிப்துக்கு போய் நான் மனிதரை தேடி, யார் இடத்துல செல்வாக்கு இருக்கு, யாரை நம்பலாம், யார் இடத்துல போய் நம்ம இந்த உதவியை கேட்கலாம் என்று எகிப்துக்கு போய் அவர் சொல்றாரு, குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, அவன் சொல்ற ரதங்கள் அவன்கிட்ட அதிகமாக இருக்குது, ஆகையினால அவன் வந்தா என்னை மீட்க முடியும், அவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் என்னுடைய எனிமையை ஜெயிக்க முடியும் என்று நீங்க என்ன செய்யறீங்க? உங்க அறிவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க என்று வேதம் சொல்லுகிறது. ரதங்கள் அதிகமாக இருப்பதினால் வாசிங்க, அவைகளை நாடி குதிரை வீரர் மகோபலசாலிகளா இருக்கிறதுனால அவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லு. நம்முடைய அறிவு சொல்லும், அவன்கிட்ட போனா, இவர்கிட்ட போனா, அதை செஞ்சா, இதை செஞ்சா, நம்முடைய அறிவு சொல்லும் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு. எழுத்தின்படியும் ஆசீர்வாதமாக இருந்தான், ஆவிக்குரிய ஜீவித்தில் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். ஆதியாகமம் 26:4 வாசிங்க. அவர் சொல்றார், ஈசா கிட்ட வந்து சாட்சி கொடுக்கிறாரு ஆபிரகாம். அவன் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். பிரியமானவர்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்தியமான வார்த்தை, யதார்த்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஆபிரகாம் வாழும்போது நியாயப்பிரமாணம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் தானே. மோசே தான் நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான், அந்த ஒண்ணுதான் செஞ்சான். நீங்க நம்பினா போதும் பிரியமானவர்களே, நான் ஆசீர்வாதமா இருப்பேன் மற்றவர்களுக்கு என்று நீங்க விசுவாசிக்கணும். உங்க தலைமுறைட்ட போய் ஆண்டவர் சொல்வார், ஈசா கிட்ட வந்து சொல்றாரு, அவன் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான், அந்த ஒண்ணுதான் அவன் செஞ்சான். ஆனா அவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதி. அப்ப விதியே கிடையாது, பிரமாணம் கிடையாது, நியாய பிரமாணம் கிடையாது. அப்போ அவருடைய வாயின் வார்த்தை தான் பிரமாணம். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனை, அப்ப கொடுக்கப்படல, கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சாட்சி! உங்களையும் என்னையும் கொடுத்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க பிரியமா இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். எரேமியா 17:6-7 வாசிங்களா. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தவறு இது தவறுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆண்டவர் உங்களை பல பேருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கும் போது நான் போய் இந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து இந்த மாம்சமானவனை தனக்கு புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் யாரா? நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே. இந்த தவறை செஞ்சிடக்கூடாது. நீங்கள் ஒருவேளை மறந்து செஞ்சிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர் இடத்துல அறிக்கை எடுங்க. தேவன் உங்களுக்கு பலனாயிருப்பார், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். 1 கொரிந்தியர் 1:24 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவரா இருக்கட்டும், வேதம் அப்படிதான் சொல்லி, யாரா இருக்கட்டும், அழைக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்க நம்புறீங்களா, நீங்க விசுவாசிக்கிறீங்களா, கிறிஸ்து உங்களுக்கு தேவ பலனும்.
அவர் தேவ ஞானமுமா இருக்கலாம். இதுக்கு மேலே என்ன வேணுங்க? நடக்க வேண்டிய வழியை நடத்துகிறவர், சொல்லி கொடுப்பாருங்க. தேவன் நம்மோடு பேசுவார், தேவன் நம்மோடு பேசுவார். ஆபிரகாம்னு ஒருத்தன் வாழ்ந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு. அப்போ அவனை லோத்து சிறைப்பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. எல்லாரும் எடுங்களா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். இப்போ உங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. ஆபிரகாமுடைய காலத்தில் ஒரு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. 11:45 நம்ம முடிக்கணுமா? அதனால் நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணும்போது அந்த 5 ராஜாக்கள் தான் ஜெயிக்கணும். ஆனால் அந்த 4 ராஜாக்கள் வந்து அந்த 5 ராஜாக்களை ஜெயிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த ஜெயிச்சு அதில் லோத்தினுடைய சந்ததி, அவனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு குட்டி எல்லாத்தையும் சரியாக கொண்டு போயிடுவாங்க. நான் சொன்னேன்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு ஆண்டவர் சொன்னார்ல, எழுத்தின்படி சகாயம் அடையும்படி அவன் போய் என்ன செஞ்சான்னா தேவனிடத்தில் சார்ந்து கொண்டு அவன் தன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணிய ஜனங்களையும் தன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் எல்லாரையும் கூட்டு போய் அந்த 5 ராஜாக்கள் அவன் ஜெயிச்சு லோத்தை என்ன செஞ்சிட்டான்? எனக்கு என்னன்னு வீட்டில் இருக்கலை. இப்போ 5 ராஜாக்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? ஜெயிக்க முடியாததை 4 ராஜாக்கள் ஜெயிச்சு கொண்டு போயிட்டாங்க. 5 ராஜாக்களால் என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. ராஜாக்களாலே ஜெயிக்க முடியல. நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்ட்டு நன்மை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது வாசிங்களா, யாக்கோபு 4:17 நினைக்கிறேன். எபிரேயர் கருத்து யாக்கோபு 4:17. அது 3:17 நீதிமொழிகள். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 4:6 சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ பாவம் செய்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? அப்படி சொல்லல. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் ஜாக்கிரதையா இருக்கணும். பிரியமானவர்களே, வாய்ப்பு கிடைக்கும் போது ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமற் போனால், ஆசீர்வாதமாக இருப்பதற்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம, அதற்காகவே உருவாக்கப்பட்ட நம்ம, நமக்காக எல்லாவற்றையும் தேவன் முன்னதாக நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் நான் அதை செய்யலைன்னா பாவம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிங்க, புரியும். போ கொலோசியர் 3 சொல்றாரு, ஒருவரை ஒருவர் தாங்கி குறைவு உண்டானால் அவர் சொல்றார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போலன்னு சொல்றாரு. மன்னிங்கன்னு வெறுமனே சொல்லல. கொலோசியருக்கு தெளிவா எழுதுகிறார் பவுல், கிறிஸ்து உங்களை அவர் ஒரு முறை மன்னிச்சுட்டாருன்னா திருப்பி அதை நினைச்சு பார்க்க மாட்டார். பிரியமானவர்களே, ஆனால் நம்மளுக்குள்ள அந்த நினைவுகள் என்ன செய்யக்கூடாது? என்ன பேசிட்டான், ஆனால் இருக்கு, மாம்சம் தானே, மாம்சம் தானே, அது என்ன செய்ய முடியல. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. நல்லா வேகமாக சொல்றீங்க. எப்படி மறக்கணும்? பிரியமானவர்களே, அதான் சொல்றாரு, ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு. ஆண்டவர் நம்மளை எப்படி மன்னிச்சிருக்கிறாரு? அவர் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஏசாயா 41, 42, 43 சொல்கிறாரு, எல்லாம் மேகத்து போல, கார்மேகம் போல என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுங்கிறார், இனி அதை நினைக்க மாட்டேங்கிறார். மீகாலா சொல்கிறாரு, பிரியமானவர்களே, அவ்வளோ அன்புள்ள தேவன். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அந்த அன்பை தரித்துக் கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த அன்பு வந்தால் போதும். ஆனால் அந்த அன்பு மெய்யான அன்பாக இருக்கணும், உண்மையான அன்பாக இருக்கணும், மாய்மாலம் இல்லாத அன்பாக இருக்கணும். நமக்கு செய்கிறவங்க மேலே அன்பு என்ன செய்யும்? நன்மை செய்கிறவங்க மேலே. நமக்கு எதிராக செய்கிறவங்க மேலே என்ன இருக்கும்?
ஆனால் வேதம் சொல்லுகிறது மத்திய 5:44 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. உங்கள் சத்து இருக்கல சபிக்கிறவங்களுக்கு அவர் எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்துட்டார். ஒன்று நன்மை செய்ய முடியலையா, வாய்ப்பு இல்லையா, காசு இல்லையா, தருணம் இல்லையா, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணு. 2 வாரத்தில் முடிச்சிட்டார். பிரியமானவர்களை, எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் யாரும் என்ன செய்ய முடியாது. தேவனிடத்தில் சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. தேவன் மகா நீதிபரர், ஞானத்தில் சிறந்தவர். பிரியமானவர்களே, அப்படி அடிச்சு விடலை பின்பற்றணுமா? தேவனுடைய அடிச்சு விடுகளை நம்ம என்ன செய்யணுமா? எபேசியர் 4:1 வாசிங்க. என்னவெனில் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரரா நீங்க என்ன செய்யணுமா? இப்ப வாசிங்க கொலோசியர் 3:15. ஒருவர் பேரில் ஒருவர் குறை உண்டு, ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மன்னிச்சு இவை எல்லாவற்றிலையும் பூரண சற்குணத்தின் அன்பாகிய கட்டாகிய அன்பை தரித்து கொண்டு ஆளக்கடவது. இப்ப சொல்றார், இதற்கென்றுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோமா? ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொந்த சகோதரனை மன்னிக்க முடியல. ஆனால் சர்ச்சில் வந்தால் பாடல் பாடும்போது ஆராதிக்கும் போது அவங்களுக்கு இணைய அந்த உலகத்தில் யாரும் இப்படி பாடினதே உங்களை சொல்லலை யாரையும். நீங்கள் யாராவது நம்ம பாட்டு பாடுறதை பிரதர் பார்த்துட்டு சொல்கிறாரோன்னு நினச்சிடாதீங்க. தாவீதுன்னு ஒருத்தன் வாழ்ந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு எதிரியை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார், சவுல் ராஜாவை. யோசித்து பாருங்க, ஒரு சத்துருவானவனை. அந்த காலத்தில் தாவீது சவுலை கொன்னுட்டானா தாவீது ராஜாவாயிரலாம். அப்பேற்பட்ட ஒரு தருணம் கிடைக்காது. இப்படி ஒரு வாய்ப்பு தேவன் அனுமதித்தார். ஆனால் தாவீதை நம்பினாரே, இவன் செய்ய மாட்டான்னு, இவனை நான் சாட்சியாக நிறுத்துவேன், இந்த உலகம் இவனை குறித்து பேசும். அது நற்சாட்சி. பிரியமானவர்களே, அது நற்சாட்சி. அவன் காலி பண்ணியிருக்கலாம், செய்யலை. கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு முறை ஐயா வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பற்றி என்ன செய்யலாம், பேசலாம். நீதிமானாய் வாழ்ந்தான், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். பிரியமானவர்களே, வாசிங்க கொலோசியர் 3:15 முடிச்சாச்சா? கடைசியா சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமா, நன்றி அறிதல் வேணும். பிரியமானவர்களே, என்ன வேணும்? ஆம் பிரதர், எங்களுக்கு யாராவது விரோதமாக செஞ்சால் அவங்கள நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், அவங்கள நாங்கள் செஞ்சிருந்தோம்பாங்க சிலர் வாய்ப்பு கிடைக்கும்போது. சவுல்ல தாவீது உண்மையிலேயே நியாயம் தீர்த்திருக்க முடியும். ஆமாம், 1 சாமுவேல் 24, 1 சாமுவேல் 26 2 சம்பவம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். நான் கூட சில நேரங்கள் அந்த தருணத்தை என்ன செஞ்சிடறேன்னா மிஸ் பண்ணிடுறேன். மன்னிக்க வேண்டிய நேரத்தை அல்லது பேசாது இருக்க வேண்டிய நேரத்தில் அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செஞ்சிருந்தோம். நீதி ஜீவனுக்கு எதுவானதான். வாசிங்களா நீதிமொழிகள் 11:18-19 வாசிங்க. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறானா, நான் நீதியை செய்யலைன்னா, நான் நன்மை செய்யலைன்னா நான் விருதா வேலையை செய்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11:18-19 வாசிங்க. நானே எடுத்துக்கலாம், நீங்கள் ரொம்ப துன்மார்க்கன் யாரு விருதா வேலையை செய்கிறாங்களோ அவங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அடையாளப்படுத்துது. அவர்கள் யாரா? துன்மார்க்கன். விருதா வேலையை செய்கிறவன் யார்? நம்முடைய வேலை நீதியை விதைக்கணும். பிரியமானவர்களே, அடுத்து வாசிங்க. மெய்பலனை பெறுவான், நீதி ஜீவனுக்கு எதுவானது போல தீமையை பின்தொடர். இந்த விருதா வேலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் தீமை என்று சொல்லுது. பிரியமானவர்களே, நீங்க நன்மை செய்ய அறியாது இருந்தாலே, அதை செய்யும் போது செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலே நீங்க பிரச்சனைக்குரியவர்களை மாறுகிறீர்கள் என்று அர்த்தம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது எப்படி? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? வேதம் கேட்கிறது. பிரியமானவர்களே, நம்மளால் நன்மை என்ன செய்ய முடியல. அந்த நன்மை பெருசாலாம் இல்லை, ரொம்ப எளிமையாக்கி ஆண்டவர் தந்துட்டாரு. நன்மை செய்யணும். என்ன செய்யணும்? ஆமாம், அதை நீங்கள் நாடணும். முதல்ல அதை நீங்கள் விரும்பணும். வாய்ப்பு கிடைக்கும் போது நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விலகி பெறக்கூடாது, மாறா தீமை செஞ்சிடக்கூடாது. நன்மையை
கண்டும் காணாமல் அது என்ன சொல்கிறாரு, செய்யாமல் எனக்கு என்னென்னு ஒப்புக்கு, அப்படியே தெரிஞ்சும் அப்படி தெரியாத மாதிரி. ஆமாம், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, அது மாய்மாடம். ஆண்டவருக்கு இருதயத்தை ஆவியை நிறுத்து பார்க்குற ஆண்டவர், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆவியின் சிந்தை தெரியும் பிரியமானவர்களே. அந்த ஆவியின் சிந்தை குறித்து இப்போ நான் தியானிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே ரோமர் 8ஆம் அதிகாரம் 27 வாசிங்களா, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வசனம். ரோமர் 8:27. வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இருதயத்தின் சிந்தை தானே ஆரம்பிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் இருதயத்தினுடைய நினைவுகள் சொல்லலாம்ல, இருதயத்தினுடைய சிந்தைன்னு சொல்லல பிரியமானவர்களே. அவர் ஆவியின், அவரை தேவன் மட்டும்தான் அறிய முடியும் பிரியமானவர்களே. இந்த ஆவியின் சிந்தை எதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அதே போல் பாருங்களேன், திறப்பில் போய் நிற்பான் ஆபிரகாம். அந்த சோதம் குமரா பட்டணத்தை தேவன் அழிக்கிறதுக்கு வருவார். அழிக்கிறதுக்கு வரும்போது இவன்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் அதை வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக வாசிங்க. இவன் அந்த தேசத்தினுடைய பாவம் கூக்குரல் பெரிதாக இருக்குது, நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லுவார். அப்போ இவன் கேட்பான், ஆண்டவரே துன்மார்க்கரோடு நீர் நீதிமானை அழிப்பீரோ. இவர் சொல்லவே இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து பொறுமையாக வாசித்து பாருங்கள், சொல்லவே இல்லை. நான் அழிக்க போகிறேன்னு முதல்ல நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பினோன்னு 18 சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் இவன் எல்லாத்தையும் கை கொண்டு பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிங்க நடவுங்கன்னு கட்டளை இடுவான்னு அவனை பற்றி அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவார், சோதம் குமர பட்டணத்தை போய் நான் பார்க்க போகிறேன், அங்களுடைய கூக்குரல் பெரிதாக இருக்குது, அவங்களுடைய பாவம் பெரிதாக இருக்குதுன்னு சொன்னவர் அதை சொல்லி முடிச்சிருப்பார். ஆபிரகாம் கேட்பான், ஆண்டவரே துன்மார்க்கனோடு திறப்பில் நின்னான் பிரியமானவர்களே. இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? சொந்த சகோதரனாக இருக்கட்டும். அவன் 50 பேர்னு கேட்கும்போது அவனுக்கு 50 பேர் அங்கே இல்லை. கடைசியில் வரும்போது 5 பேருக்கு வந்தான், படிப்படியாக கொண்டு வந்தான். ஆண்டவர் சொன்னார், 50 பேர் இருந்தால் கூட நான் அந்த பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன், திறப்பில் நிற்கணும் பிரியமானவர்களே. 106:23 வாசிங்க. சங்கீதம் படிச்சிடலாம். சங்கீதம் 106:23. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஜனக்கூட்டத்தை நான் நாசம் பண்ண போகிறேன்னு. அப்போ அவங்க அந்த அழிவுக்கு அல்லது அந்த தண்டனைக்கு அல்லது அந்த நியாய தீர்ப்புக்கு அவங்க பாத்திரவான் என்று தான் அர்த்தம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அழிவுக்கு பாத்திரமான ஒரு ஜனமாக இருந்தால் கூட அது இஸ்ரவேல் ஜனம்தான். ஆனால் அவர்கள் அழிவுக்கு அல்லது தேவன் நாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க தப்பு செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஜனத்துக்காக ஒரு மனுஷன் போய் நிற்கிறான். அப்பொழுது அவரால் அவங்கெல்லாம் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான். நீங்கள் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொந்த பந்தம், உங்களுடைய கிராமங்களில், உங்களுடைய பட்டணங்களில், உங்களுடைய தேசத்தில் அநேகம் பேர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பிரத்யேகமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் பார்க்கிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது பிரியமானவர்களே? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் திறப்பிலே நிற்பீர்கள். அது யாராக இருக்கட்டும். இவனை கல்லெறிய வந்தவங்க, இவனை கொலை செய்ய பார்த்தவங்க, இவனுக்கு எதிராகவே பேசினவங்க, அவர்களுக்காக அவன் சொன்னான், திறப்பிலே அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவன் என்ன செஞ்சானா, அவர்களை அழிக்காதபடிக்கு. வாசித்து முடியுமா? அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை, தேவனுடைய உக்கிரத்தை ஆற்றுவதற்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத, நீங்க பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குமானால் அந்த சித்தத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சிடாதீங்க, வாழ முயற்சி பண்ணாதீங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய பலவீனங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், விட்டு கொடுக்க முடியாத காரியங்கள் இருக்குமானால் அவைகள் வந்து தேவனத்தில் விடுதலை கேளுங்க. யாராக இருந்தாலும், யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா, தேவ பலனும். வாசிங்களா 1:24, 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. நன்மை செய்ய முடியலன்னு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. ஆமாம், நீங்கள் ரோமர் 2:7 வீட்டில் போய் வாசிங்க.
அழியாமையை தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு. ஆமாம், கலாத்தியர் 6, 8, 7 வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. தேவன் நன்மை செய்வதற்கென்று தேவன் நம்ம நினைச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதுதான் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நீங்கள் தோட்டமானா எல்லாரும் அங்கே வருவாங்க பிரியமானவர்களே. அநேகருக்கு நீங்கள் கனி கொடுப்பீங்க. நீங்கள் நதியாக இருப்பீர்களானால் உங்கள் இடத்துல அநேகம் பேர் வந்து தாகத்தை தீர்ப்பார்கள். இப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்துக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கும் பொழுது நீங்கள் சின்ன மாம்சத்திற்குரிய காரியங்களை, அசுசியான காரியங்களை, ஆமாம், வைராக்கியம், கோபம், எரிச்சல், இச்சை, இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத கீழ்ப்படியாமை, இப்படிப்பட்ட எல்லா அசுசியையும் நீக்கி ஆமாம் உங்களுடைய மனதின் அறையை என்ன செய்யணுமா? கட்டணமாம் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு சித்தமானா இன்னொரு நாள் நம்ம இதை குறித்து ஆழமான தியானிக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு, நன்மை செய்வதற்கு. ஒருவேளை பணம் அல்லது அது உங்களுக்கு தடையாக இருக்குமானா ஜெபிக்கலாம். அதுக்கு எந்த தடையுமே, பலவீனம் கூட தடை கிடையாது. நீங்கள் இருந்த இடத்துல அப்படியே நின்று மற்றவர்களுக்காக, எல்லாருக்காக எப்படி மோசே நின்னானோ, அப்படியே உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு திறப்பில் நின்னானோ, ஆபிரகாம் எப்படி நின்னானோ, எழுத்தின்படி நின்னான், 2 ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நின்றான். இதே போல் தேவனுக்கு என்று சாட்சியாய் வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்து நல்லா வழிநடத்துவார். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகள் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம்.